ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் வச்சுருக்கிற இந்த மாதிரி டஸ்ட்பின் வெடிப்பு, அதாவது வெடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். வீட்டில் இருக்கிற பக்கெட்டு, மக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம வெடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம பழைய சாமான் வாங்குறவங்க கிட்ட தூக்கி போட்டுருவோம் இல்லையா? ஸோ அது எப்படியே ஈஸியாக நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பழைய டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை இப்போ நம்ம நெருப்பில் காமிச்சிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் நெருப்பில் காமிச்சிங்க அப்படின்னா அது லைட்டாக இந்த மாதிரி உருகி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்ம இந்த உருகி வரும்போது இதை எடுத்து நம்ம அந்த வெடிப்பு இருக்கு இல்லையா, அந்த பக்கெட், அதாவது அந்த டஸ்ட்பினில் அதில் வச்சு அழகாக நம்ம இதை ஒட்டலாம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற பக்கெட்டு, பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பக்கெட்டு, மக்கு, எந்த பிளாஸ்டிக் பொருட்களாக இருந்தாலும் நம்ம அழகாக ஒட்டிட முடியும். தூக்கி போட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த வெடிப்பு விழுந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ நான் அந்த டூத் ப்ரஷில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக் உருகி வரும் இல்லையா, ஸோ இதை இந்த மாதிரி வச்சு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 தடவை தேய்க்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த வெடிச்சிருக்கிற இடத்துல அழகாக வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக அந்த வெடிப்பு மறைஞ்சிரும். இந்த டூத் ப்ரஷில் உருகி வர்ற பிளாஸ்டிக் அப்படியே அந்த வெடிப்பை ஃபுல்லாகவே கவர் பண்ணிடும். ஸோ நம்ம அகைன் யூஸ் பண்ணும்போது தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா கூட சுத்தமாக தண்ணி லீக்கேஜ் ஆகவே ஆகாது. எந்த அளவுக்கு உங்களால் டைட்டாக ஒட்ட முடியுமோ ஒட்டிக்கோங்க. இதை ரொம்ப சுட நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஓட்டை இன்னுமே பெருசாயிரும். ஸோ நீங்கள் கவனமாக பார்த்து தான் செய்யணும். இப்போ நம்ம நல்லா ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ நான் அதில் தண்ணி ஊற்றி செக் பண்ணி காட்டுறேன். தண்ணி பாருங்கள், நான் ஃபுல்லாக தண்ணி போட்டுட்டேன் பாருங்கள். உங்களுக்கு சுத்தமாக பார்க்கும்போதே தெரியும், சுத்தமாக தண்ணி லீக்கேஜ் ஆகவே இல்லை. ஸோ இந்த டஸ்ட்பின் இப்போ நம்ம இதை தூக்கி போட்டுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வேஸ்ட்டாக தான் போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்துடலாம். டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற ரொம்ப பழைய சோஃபா இது. இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் சோஃபா இந்த மாதிரி ஒரு பக்கமாக டேமேஜ் ஆகிருக்கும். பசங்க உட்காந்து ஒரே இடத்துல உட்கார்றத வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல உட்காந்தா தான் அவங்களுக்கு உட்காந்த மாதிரியே இருக்கும். அதே மாதிரி தான் என்னோடய சன் இதே இடத்துலையே தான் உட்காந்துருப்பான். அவன் தான் இது ஃபுல்லாகவே இதை பிச்சது. ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் சோஃபா சரி பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு இந்த சோஃபா ஃபுல்லாகவே பிரிக்கணும் அப்படின்னா பிரித்து சரி பண்ணி தரணுன்னா 5000 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இதை நீங்கள் எப்படி தான் தைச்சாலும் சுத்தமாக நிற்கவே மாட்டேன்து. ஸோ நானும் என்னோடய ஹப்பியும் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம் ஒரு தடவை. போன டைமில் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு மேட் இருந்தது. அங்கே இருக்கிறவங்க இதை போட்டு உட்காந்துருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்னென்னா இதை ஏன் நம்ம சோஃபாவுக்கு கீழே போடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது இது 290 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் நான் இதை வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதை சோஃபாவில் போட்டதும் சோஃபா சும்மா வேறு லெவலில் ஆகிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப குறைவான செலவில் நம்ம சோஃபாவுக்கு கவர் போட்டுட்டோம். ஸோ இந்த சோஃபா ஃபுல்லாகவே பிரித்து வேலை செய்யணும் அப்படின்னா 5000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொன்ன டைமில் நம்ம வெறும் 290 ரூபா 300 ரூபா அப்படின்னு நம்ம வச்சா கூட ரொம்பவே குறைவான செலவில் நம்ம இந்த சோஃபாவுக்கு இந்த மாதிரி ஒரு மேட் வாங்கி போட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. அதே சமயத்தில் உட்காரும் போதும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ இந்த சோஃபா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக மாறிடுச்சு. திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த மாதிரி போட்டோன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் கிச்சனில் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒட்டடை பூச்சியெல்லாம் ரொம்ப அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்கும். நான் இன்றைக்கி கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு கார்னரில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் கீழே பியூரிட் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு பொம்மை வச்சுருக்கேன். அந்த பொம்மைக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டடை பிடிச்சிருக்கு. ஸோ இது நம்ம வீடுகளில் எந்தளவுக்கு தான் க்ளீன் பண்ணி நம்ம சுத்தம் பண்ணி வச்சா கூட திரும்ப திரும்ப இந்த ஒட்டடை வந்துட்டே இருக்கும். ஸோ இது வராமல் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க.
பவுலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வினிகர் வந்து எடுத்துக்கிறேன். வினிகர் வந்து நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு வினிகர்னால் என்ன அப்படின்னு கூட கேட்குறீங்க. நான் வந்து சிந்தட்டிக் வினிகர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வினிகர்லேருந்து நான் ஒரு மூடி அளவுக்கு வினிகர் வந்து சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி எனக்கு எட்டுற இடத்துலையே வந்து அந்த ஒட்டடை பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சின்னதாக ஒரு கிச்சன் டவல் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த லிக்விடில் கொஞ்சமாக அந்த துணியை வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஒட்டடையை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தொடச்சி விட்டுருங்க. அந்த வினிகரோட ஸ்மெல்லுக்கு உங்களுக்கு ஒட்டடை பூச்சி திரும்ப வரவே வராது. இதே மாதிரி நீங்கள் உங்களோட கிச்சன் ஜன்னல், அதுக்கப்புறம் வந்து ஹால், ரூம், ஜன்னல் எங்கெல்லாம் உங்களுக்கு ஒட்டடை பூச்சி வந்து கூடு கட்டுதோ பாத்ரூமில் கூட நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக வந்து ஒட்டடை பூச்சி வரவே வராது. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்பு. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு மெத்தடும் இருக்குது. நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். துணி வச்சும் துடைக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். ஏன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து கீழே வந்து வழிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து கிளாத்தில் வந்து டிப் பண்ணி துடைச்சேன். உங்களோட செவர் வந்து எந்தளவுக்கு ஹைட் இருக்குதோ அதை பொறுத்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்னொரு சூப்பரான ஐடியா இருக்குது. இதே மாதிரி நம்ம கலந்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு தண்ணி, வினிகர் இந்த மாதிரி அளவில் வந்து கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி வந்து சேர்த்துக்கலாம். மிளகு பொடி, அதுக்கப்புறம் வந்து தண்ணி, வினிகர் இந்த 3 வந்து சேர்த்துட்டு ஒரு லிக்விட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு இதை வந்து ஒட்டடை வந்து எங்கெல்லாம் பிடிக்குதோ அந்த இடத்துல இந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா ஒட்டடை பூச்சி அந்த பக்கம் கூட தலை வச்சு படுக்கவே படுக்காது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. இதை வந்து ஒரு பழைய டீ வடி வச்சு நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி அடைச்சிக்கும் இல்லையா. அப்படி இல்லைன்னா செவுத்தில் நம்ம தடவும் போது கூட ஒரு மாதிரி அந்த மிளகு பவுடர் வந்து அங்கங்கே பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு நம்ம அகைன் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் இந்த தண்ணியை வந்து வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். சுத்தமாக உங்களுக்கு ஒட்டடை வந்து பிடிக்கவே பிடிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க. இந்த மாதிரி நம்ம வீடுகளில் இருக்கிற அலுமினிய கடாய், இண்டோலியம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இரும்பு கடாய் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 3/4 வாசி அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். ஸோ இது வந்து கொதிக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா விம் லிக்விட் வந்து நான் சேர்த்துருக்கேன். 1லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விம் லிக்விட் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன லிக்விட் இருக்கோ நீங்கள் அது வந்து சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சேர்த்ததுக்கு அப்புறமா வினிகர் வந்து ஒரு மூடி வந்து சேர்த்துக்கலாம். வினிகர் வச்சு நம்ம ஆல்ரெடி நிறைய வீட்டு பொருட்களை வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். வினிகர் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். இந்த பேக்கிங் சோடா, வினிகர், அதுக்கப்புறம் விம் லிக்விட் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு சூப்பரான க்ளீனிங் வந்து பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ அந்த பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நுர விட்டு பொங்க ஆரம்பிக்கும் பாருங்கள். இந்த டைமில் நம்ம கடாயில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நல்லா வந்து ரிமூவ் ஆகி வர்றது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி லிக்விடு ரெடி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன அலுமினிய பாத்திரங்கள் வந்து போட்டு நம்ம ஈஸியாக கொதிக்க வச்சு கழுவலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இண்டோலியம் கடாய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை கழுவுறதுக்காக தான் நான் அந்த லிக்விட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கடாயை நல்லா தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு நம்ம உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இதை வந்து நம்ம கொதிக்க விடலாம். இது வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதோட சாறை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலையும் அந்த தண்ணியிலேயே போட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது அந்த கடாயில் பிடிச்சிருக்கிற கரை ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். நமக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக தேய்ச்சி கழுவணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நல்லா கொதித்ததுக்கு பிறகு இறக்கி ஆற வச்சுட்டு கொஞ்சமாக விம் லிக்விட் வந்து நான் சேர்த்துருக்கேன்.
சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டீல் நார் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த லிக்விடை டிப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி கொடுத்துடலாம். எந்த அளவுக்கு நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கரை வந்து சீக்கிரமாக போயிடும். இதே மாதிரி தண்ணியில் குட்டி குட்டியாக இருக்கிற சின்ன சின்ன பாத்திரங்களை கூட நீங்கள் போட்டு ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுக்கலாம். நான் இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் தேய்ச்சதுக்கு அப்புறமா காட்டுறேன். கொஞ்சம் தேய்க்கும் போது நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ங்க. இந்த மாதிரி நல்லா நுரைக்க தேய்ச்சி கொடுங்க. தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா அது வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு ஆயிடுச்சுன்னு. நான் இன்னொரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த இரும்பு கடாயில் இருக்கிற தண்ணியையும் நல்லா ஆறிடுச்சு, அதையும் வந்து கொட்டிட்டு நான் இதை வந்து தேய்ச்சி காட்டுறேன். இது வந்து பாருங்கள் நான் எவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அதில் இருக்கிற கரை எல்லாமே ரொம்ப லேஸாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சுது இல்லையா, அதனால் பாருங்கள் தேய்க்கும் போது அந்த கருப்பெல்லாம் போயிட்டு கரை எப்படி வந்து கலர் வந்து மாறுது அப்படின்ட்டு. இப்போ இது நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள் நம்ம பாத்திரம் வந்து ஸ்டார்டிங்கில் எந்த ரேஞ்சில் இருந்துச்சு, இப்போ வந்து எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா பளபளன்னு ஆகிடுச்சு. என்னால் வந்து இந்த அளவுக்கு தான் தேய்க்க முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா இன்னும் வந்து தேய்க்க முடிஞ்சது அப்படின்னா தாராளமாக அழகாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நிறைய க்ளீனிங் வீடியோஸ், டிப்ஸ் வீடியோஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.